பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்போ கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கணவன் மனைவிக்கு ரொம்ப தகராறு, நீண்ட நாள் தகராறு இருக்கும். கல்யாணம்னு வந்தாலே கொஞ்ச நாள்ல தகராறு வந்துடுது. அந்த தகராறுக்கு கணவன் மனைவியுடைய தகராறு சுமூகமாக முடிய ஒரு சின்ன பரிகாரம், எளிய பரிகாரம். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்குள் பிரிவு என்பது வரவே வராது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே வருது பிரிவு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பரிகாரத்தினாலே களையப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். இது என்ன பரிகாரம்? எல்லோருக்கும் தெரியும். 108 திவ்ய தேசத்திலே முதன்மை தேசமான ஸ்ரீரங்கம் சுக்கிர பகவானுக்கு உகந்த தேசம். அந்த தேசத்திற்கு, அந்த ஊருக்கு நீங்கள் தம்பதி சமேதராக சென்று மார்னிங் காலங்காத்தால போய் காவேரியில குளித்து விட்டு புது துணி மாற்றிக்கொண்டு, ஆண்கள் புது வேஷ்டியும் புது சட்டையும் துண்டும் இடுப்புல கட்டிக்கணும், தோல்ல போடக்கூடாது. அடுத்தது பெண்கள் புது புடவை கட்டிக்கொண்டு, புது புடவை கட்டிக்கொண்டு 2 பேரும் குளித்து விட்டு புதுசு கட்டிக்கொண்டு நேர ரங்கநாதர் வந்து தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சுத்து கோவில்கள் எல்லாம், அதாவது சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் செய்து விட்டு ரங்கநாதரை 3 தடவை நீங்க வலம் வரணும். வலம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். வலம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அங்கிருந்து ஒரு ரங்கநாதருடைய போட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்துட்டு 48 நாள் பூஜையை நீங்க தொடர்ந்து செய்யணும். அடுத்தது நீங்க கேட்பீங்க, 3 நாள் வந்தா என்ன பண்றதுன்னு. இந்த 3 நாள் பிரேக் விட்டு திரும்பி அடுத்த நாள்ல இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து செய்து வர கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் விலகி நல்லதே நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இது யார் வேணாலும் பண்ணலாம். விவாகரத்து ஆப்போது, ஆனா எனக்கு அவர் வேணும், நான் விவாகரத்து பண்ண தயாரா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். இது கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியது. எந்த நாள்ல செய்யணும்? வெள்ளிக்கிழமை செய்யணும். வெள்ளிக்கிழமை எப்ப செய்யணும்? காலையில 6 மணிக்கு குளித்து விட்டு அந்த கோவிலை சேவிச்சுட்டு வலம் வந்தா போதுமானது. புரிஞ்சுங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் போய் கணவன் மனைவிக்குள் சண்டை இருந்தால் ஒரே ஒரு நாள் நீங்கள் நேர ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சென்று காவிரியிலே குளித்து விட்டு அதுக்கப்புறம் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு 3 பிரதட்சணம் செய்துதான் செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா கணவன் மனைவியினுடைய உறவு பலப்படும். சின்ன சின்ன சண்டை இருக்கு, அதுக்கும் போங்க. ஏதாவது ஒரே ஒரு, அதாவது வெள்ளிக்கிழமை அடிக்கடி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை போய், அதாவது 3வது வாரம் அந்த மாசத்துல 3வது வாரம் வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா கணவன் மனைவியோட அன்பு பலப்படும். ஏன்னா ஒரு கஷேத்ராடனம்னு நம்ம போயிட்டோம்னா அங்க இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை பார்க்கறது எல்லாமே பண்ணும்போது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருந்து, நான் தப்பு பண்ணேனோ அவர் தப்பு பண்ணானோ தெரியாது, 2 பேரும் இனிமே சண்டை போடாமல் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் அந்த சுக்கிர பிரீத்தி இருக்கிற ரங்கநாதர் கோவில். செய்றீங்களா? செய்யுங்க. உங்களுடைய உறவுகள்ல எந்த விரிசலும் வராமல் சாக்ஷாத் அந்த ரங்கநாதன் பார்த்துக் கொள்வார் என்பது நிதர்சனமான உண்மை. பாத்துக்கிறீங்களா? செய்யுங்க. இதுக்காக நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போதுமானது. அப்பதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுகள் பலப்படும் நிதர்சனமான உண்மை. பண்றீங்களா? பண்ணுங்க. அருமையான வாழ்க்கை வாழுங்க. நன்றாக இருங்கள். என்னைக்குமே நல்ல குழந்தை பாக்கியத்தோடு இருங்களேன். இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.